இந்த நேரத்தில் மௌலிதை பற்றி ஒரு செய்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். இமாம் சுயூத்தி அவர்கள் இருக்கிறாங்களே, இவர் மௌலிது சம்பந்தமாக, அதாவது சுயூத்தி இமாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க மிக 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 கூடுதலாக முன்னிறுத்தி ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு அறிஞர். இந்த இமாம் சுயூத்தி அவர்கள் ஹுஸ்னுல் மக்ஸித், அதே என்னது, அதாவது பி அமலில் மௌலித் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த புத்தகத்தை அவங்க மௌலிதுக்கு ஆதாரமான ஒரு புத்தகமா நிறைய சொல்லுவாங்க. ஆனா அந்த புத்தகத்துல சொன்ன சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்களுக்கு வேணும்னா இது ஆதாரமா இருக்கலாம், எங்களுக்கு என்னன்னு பாருங்க. 6ஆம் பக்கத்துல சொல்றாரு. 6ஆம் பக்கத்துல அவர்கிட்ட மௌலிதை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில், இந்தி அன்ன அஸ்ல அமலில் மௌலித் அல்லதி ஹுவ இஜ்திமாஉன் நாசி வ கிராஅத்து மா தயஸ்ஸர மினல் குர்ஆனி வ ரிவாயத்துல் அக்பாரில் வாரித ஃபி மப்தஇ அம்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மா வகா ஃபி மௌலிதிஹி மினல் ஆயாத்தி ثم يمد لهم سمات يأكلونه وينصرفون من غير زيادة على ذلك هو من البدع الحسنة التي يصاب عليها صاحبها لما فيه من تعليم قدر النبي صلى الله عليه وسلم. ஏன் சொல்றேன்டா, அந்த வார்த்தை பதிஞ்சிரணும், நம்ம எதுவும் கூட்டல குறைக்கல எடுத்துக்காக சொல்றேன். அதாவது மௌலித் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் மௌலித முதலா வர இருக்கிறார். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஓதி, நல்லா கேட்டுங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஓதி நபி அவர்களுடைய ஆரம்பம், வரலாறு, அவருடைய பிறப்பின் போது நடந்த அதிசயங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பின்னால ஒரு விரிப்பு வச்சு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து இதுக்கு மேலாக ஒன்றும் செய்யாமல் செய்யப்படுகின்ற மௌலித் இருக்கிறதே, நல்லா விளங்கிக்கணும். இதுல மௌலிது அந்த கவிதை படிக்கிற வரல, அது வரல. இந்த மௌலித் இருக்கிறது, ஒன்று கூட்டுறது, குர்ஆன் ஓதுறது, நபியோட வரலாறு சொல்றது, விரிச்சு மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு, இதுக்கு அங்க ஒன்றும் கூட்டாம எழுப்பிட்டு போறது, பூ போடுறது, லைட் போடுறது, டைல்ஸ் கதைகளுக்கு பின்னால விளங்கிட்டா அது போடுறது, இது போடுறது, இதெல்லாம் இல்லாம திரும்பி போவது இருக்கிறது. இது நல்ல பிதஅத்துக்களில் ஒன்று, இது நல்ல பிதஅத்துக்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றாரு. இத முதன்முதலா இந்த நல்ல பிதஅத்தை யார் உருவாக்கினார் தெரியுமா? நல்லா கேளுங்க. இமாம் சுயூத்தி 6ஆம் பக்கத்துல சொல்றாரு, வ அவ்வலு மன் அஹ்தஸ ஃபிஅல ذلك சாஹிபு இர்பில். இத முதல்முதலா உருவாக்கினவர் ஈராக்கில் இருக்கக்கூடிய, இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய இர்பில் பிரதேசத்துடைய மன்னர், 6ஆம் நூற்றாண்டு. அவர்தான் இத முதலா இந்த மௌலிதை உருவாக்கினாரு. இமாம் சுயூத்தி சொல்றாரா, நாங்கெல்லாம் சொல்லல. அவ்வலு மன் அஹ்தஸஹு, இத முதலாக உருவாக்கினவர் சாஹிபு இர்பில் அல் மலிக் அல் முதஃபர் அபு சயீத் கூக்புரி, கூக்புரி இப்னு ஸைனுத்தீன் அலி இப்னு புக்திகீன். கூக்புரி என்ற மன்னர் தான் செஞ்சாரு, இதை உருவாக்கினார். அவர்தான் முதலாக உருவாக்கினாரு அப்படி என்று சொல்லிட்டு இவர் அந்த நிகழ்ச்சியில் என்னதெல்லாம் செய்வார் தெரியுமா? டான்ஸ் ஆடுவாரு. இமாம் சுயூத்தி சொல்றாரு, வளைதா ஒயர் குசூன மஅஹும், வளைதா அவர்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாரு, அவங்களோட இசைகளுக்கெல்லாம் சேவம் எடுப்பாரு, சாப்பாடு அடிப்பாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனா மௌலித் அவர் சொல்றாரு இதெல்லாம் பிழையா இருந்தால் அந்த ஆரம்பம் சரி. எது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி இதுக்குள்ள வந்திருந்தால் அது சரி. ஆனா முதலாவது உருவாக்கினவர் யாரு? அவ்வலு மன் அஹ்தஸஹு அல் மலிக் சாஹிபு இர்பில் அல் முதஃபர் அல் மலிக்குல் முதஃபர் கூக்புரி. வளைதானே, இவர்தான் முதலாக உருவாக்கினார். இமாம் சுயூத்தி சொல்றாரா இல்லையான்னு கேளுங்க. இது திட்ட தெளிவாக இமாம் சுயூத்தியே ஹுஸ்னுல் மக்ஸித் பி அமலில் மௌலித் என்ற புத்தகத்துல 6ஆம் பக்கத்துல என்ன செய்றாரு சொல்லி காட்டுறாரு. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, அதாவது ஃபாக்கிஹானி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார், இவர் மாலிக் மதுஹபை சேர்ந்தவர். இவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், அல் மௌரித் ஃபில் கலாமி அலா அமலில் மௌலித். வலைதானே, மௌலிதை அட்டாக் பண்ணி பிதஅத் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். மாலிக் மதுஹபை சேர்ந்த இவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், ரஹிமஹுல்லாஹ். இமாம் சுயூத்தி அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவர் அதுல பிழை, இது பிதஅத் அல்ல என்று விளக்கம் சொல்றாரு. இதுல விஷயம் என்னண்டா, அவர் வஹாபிக்கு முந்தினவர். யாரு? அந்த மறுபழினாரே, அவர் வஹாபிக்கு முந்தினவர். இமாம் சுயூத்தி சொல்றாரு, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவர் பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு அறிஞர், மாலிக் மதுஹபை சேர்ந்தவர். அவர் இதை பிதஅத் என்று சொன்னாரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று ஒரு அறிஞருக்குரிய தரத்தில் அவர் என்ன செய்யறாரு, பதில் எழுதுறார். நான் கேட்கிறேன், இவருக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட பாசம் இல்லையா? அந்த மாலிக் மதுஹபை சேர்ந்த அறிஞருக்கு நாளைக்கு வருவாங்க அது நாங்க மறுக்கவில்லை, அப்படியும் சில, ஆனால் அவர்கள் அசலில் மதுஹபை ஏற்றுக்கொண்டவர்கள். அது நேத்தே சொல்லிக்கணும், விளங்கிட்டா? இன்றைக்கு சொல்லி என்ன செய்யறாரு, சரிவர் அந்த அன்றைக்கே சொல்லிக்கணும். அவங்க நேத்து சொல்லி சரிவர், இன்றைக்கு சொல்லி சரிவராரு. அதை விளங்க ஏண்டா, அதுக்கு புற விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப மாலிக் மதுஹபை சேர்ந்த ஃபாக்கிஹானி என்றவர் மௌலிதுக்கு எதிராக புத்தகம் எழுதுகிறாரா இல்லையா? சுயூத்திக்கு முந்தினவர். அப்ப நீங்க விளங்கணும், இமாம் சுயூத்தியே இது புதிதாக ஏற்பட்டது என்று சொல்றாரு. அதே போல அதே இமாம் சுயூத்தி அவர்கள் 17ஆம் பக்கத்துல சொல்றாரு, நல்லா கேளுங்க. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார், ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். இந்த இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி இடத்தில் கேட்கப்பட்டது, இந்த மௌலிது சம்பந்தமாக கேட்கப்பட்டது.
அப்ப அவர் பதில் சொல்றாரு, அஸ்லு அமலில் மௌலிதி பித்அத்துன். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி, நான் சொன்னேனே முகமது தாஹிர் அல் காதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி பதில் சொல்லுவாரு, அவர் அந்த புத்தகத்தை எடுத்து தான் பதில் சொல்றாரு. அது அவர் சொல்றாரு எப்படி தெரியுமா, அஸ்லு, அதாவது அஸ்லு அமலில் மௌலிதி பித்அத்துன், இந்த மௌலிதுடைய அஸ்ல் வந்து ஒரு பித்அத்தானது. லம் துன்கல் அன் அஹதின் மினஸ் ஸலஃபி ஸாலிஹ் மினல் குரூனி ஸலாஸா, 3 நூற்றாண்டிலும் யாரும் இதை செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அவர் மௌலிதை ஆதரிக்கிறவர், அதான் விஷயம். இன்னைக்கு 3 நூற்றாண்டிலையும் இது யாரும் செய்ததாக இல்லை. வலாக்கின்னஹா, என்றாலும் மஅதாலிக கத் இஷ்தமலத் அலா மஹாசின் வ தித்திஹா ஃபமன் தஹர்ரா ஃபீ அமலிஹல் மஹாசின வ தஜன்னப தித்தஹா கான பித்அத்தன் ஹஸனத்தன் வ இல்லா ஃபலா. யாராவது இந்த உருவாக்கப்பட்ட மௌலிதுல நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை விட்டார்னா நல்லது. அதாவது நல்ல பின்னாலதான் உருவாக்கப்பட்டுச்சு, 3 நூற்றாண்டெல்லாம் செய்யல, கூக்குபுரி தான் உருவாக்கினாரு, ஆனாலும் நல்ல பித்அத். எப்படி என்று சுயூத்தி சொல்றாரு, இப்னு ஹஜர் ஹைத்தமி சொல்றாரு, இல்லை என்று பதில் சொல்றாரு. முதலாவது இது அவங்களுக்கு ஒரு விளக்கம் வைங்களேன், அந்த விளக்கத்தை சொல்லணும். அவர்கள் சொன்னது போன்று இருக்கிறது, ஆனா விளக்கம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியதா. இது இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி சுயூத்தி சொல்லிக்கிறாங்க. நான் பக்கத்தோட சொல்லிக்கிறேன், பாகத்தோட சொல்லிக்கிறேன். அதனால நீங்க அதை சீடியை போட்டு அதை போட்டோ பாக்குற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு விளங்கல, நஜ்தி என்று உற்றவான.